இது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு பாத்ரூம்னுடைய வேஸ்ட் லைன் சார். இந்த லைன் வந்து டைரெக்டாக இந்த செப்டி டேங்க்கு போகிற இடத்துல போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபஸ்ட்டு கட்டை கட்டியிருக்கோம் உட்கார வைக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மண் எடுத்துகிட்டு கட்டை வந்து 1 மீட்டருக்கு ஒரு கட்டைன்னு கணக்கு பண்ணி ஒரு கிளாம்பு என்ன டிஃப்ரெண்ட்டில் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கட்டை கட்டியிருக்கணும். எல்லாமே செங்கல் வந்து முழுக்கல் வச்சு கட்டை கட்டியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற பாத்ரூம்பு, வெஸ்டர்ன் பாத்ரூம்பு. இது வந்து வேஸ்ட் லைனு 2.5 பைப்பு, அது டாய்லெட் பைப்பு. இந்த பைப்பு வந்து பால்கனி பக்கம் இருக்கிற இதுலேருந்து வர பைப்பு. அந்த 2 டாய்லெட்லேருந்து வருது இல்லை, பால்கனிக்கிட்ட டாய்லெட் இருக்குது, அந்த லைன் வந்து கீழே இறங்கி கீழே வந்து சோக் பிட்டு, அது டாய்லெட் சோக் பிட்டு, இது வந்து வேஸ்ட் லைன் சோக் பிட்டு. இது ரெண்டுமே 4 இன்ச்சு தான். இது வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் ஓரம் இதில் இருக்கிறதுல வந்து வேஸ்ட் லைனு. இது வந்து இந்த இதுதான் செப்டி டேங்க்கு. இந்த செப்டி டேங்க்கு ஓரமாக வர்றது வந்து டாய்லெட் பைப்பு போடுற மாரி ஐடியா பிளான் பண்ணியிருக்கோம். அதே லைனில் தான் இப்படி போகக்குள்ளே வந்து பைப்பு பின்னும். பின்னுறதுனால ஏன்னு பின்னுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்தாண்ட சைடு காம்பவுண்டு ஓரமாக இருக்கிறது வந்து வேஸ்ட் லைனு. இதில் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் இருக்கும் 2 ப்ளஸ்ஸு. அதனால் ஜாயிண்ட்டுன்றதுனால இந்த பைப்பு வந்து ஹைட்டாக வந்து அந்தாண்ட தாவிடும், அந்தாண்ட பண்ணிவிடுவோங்க. இப்போ இது இப்படி தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா காம்பவுண்டு ஓரம் பக்கமாக இருக்கிறது வந்து வேஸ்ட் லைனு. இது வந்து பார்த்திங்கன்னா காம்பவுண்டு சைடில் இதுதான் வந்து வேஸ்ட் லைனு. இது வேஸ்ட் லைன் என்னென்ன வேஸ்ட் லைனுன்னா, பாத்ரூம் தண்ணி, வாஷ் பேஷன் தண்ணி, கிச்சன் தண்ணி, இதெல்லாம் கலெக்ட் ஆகி வர்றது ஒரு பைப்பு. இது பில்டிங், மெயின் பில்டிங் வீட்டு பக்கம் இருக்கிறது வந்து டாய்லெட் பைப்பு. இதில் வந்து ஒன்லி டாய்லெட் மட்டும் தான், மீதி எதுவும் கிடையாது. இது என்ன பைப்புன்னு பார்த்திங்கன்னா மோட்ரு பைப்பு. டைரெக்டாக போயிட்டு அந்த லாஸ்ட்டில் வந்து மேலே ஏறிடும். இது பார்த்திங்கன்னா கல் வந்து மேலே வச்சுருக்கு. எதுக்குன்னா பைப்பு வந்து பெண்டு இருக்கும். அந்த பெண்டை வந்து கரெக்டாக பண்ணுறதுக்கோசரம் கீழே வந்து கட்டை வந்து ஒரே லெவலாக நூல் கயிறு பிடிச்சி டைட் பண்ணி கட்டை கட்டியிருக்கனால அந்த கட்டை தான் நமக்கு வந்து மெயினு இல்லை ஸ்லோப்பிங்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே 2 லென்த்து பைப் தான் ஊந்துருக்கு. 40 அடி தான் நீட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து 8 இன்ச்சு வாட்டர்கிட்ட கணக்கு வச்சுருக்கேன். நம்ம வந்து மேக்ஸிமம் வைக்கிறதே பார்த்திங்கன்னா 10 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு தான் வைப்போம். ஆனால் இங்கே வந்து நம்ம வந்து மெல்ல போகிறதுனால 2 இன்ச்சு கணக்கு பண்ணி வச்சுருக்கோம். இதில் இப்போ வந்து இந்த பேக்கிங் இல்லாத இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டி வரும். இது வந்து வேஸ்ட் லைன் தொட்டி, இது டாய்லெட் தொட்டி. இது எதுக்கு தொட்டின்னு பார்த்திங்கன்னா, அந்த இதுக்கு நேராக பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற டாய்லெட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு பாத்ரூம் உள்ள டாய்லெட்டை வந்து லைனில் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு தொட்டி. இது அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த லைன் வந்து நேராக ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இது பார்த்திங்கன்னா அந்த மோட்டருக்கு மேலே ஏறுறது. இது பார்த்திங்கன்னா நேராக பார்த்திங்கன்னா டாப் ஃப்ளோருக்கு டேங்க்குக்கு டேரெக்டாக போய் ஊற்றுற மாரி பண்ணியிருக்கு. இப்போதைக்கு ஒரு லென்த்து பைப் போட்டு கிளாம்ப் அடித்து நிறுத்தியிருக்கு. இது சப்போர்ட் கிளாம்ப் தான் கொடுத்துருக்கு. இது பார்த்திங்கன்னா செவத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு வெளியில் நீட்டின்னு இருக்கும். செவத்தில் அணைஞ்ச மாரி இருக்காது. நாளைக்கு எதாவது பிரச்சனைனா கூட கிளாம்பை ஊற்றிட்டு செவத்துக்கு அதுக்கும் டச்சப் இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாரி இருக்கும். ப்ரொஜெக்ட் பண்ணி வெளில வந்த மாரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு திரும்புகிற இடத்துல பெண்டு போட்டு திருப்பியாச்சு. இது லைனு. இந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா டாய்லெட் லைன், அந்த இந்தியன் டாய்லெட்டுக்கு ஒரு பைப்பு. இன்னொன்று பார்த்திங்கன்னா கிச்சன் தண்ணி எல்லாம் கலெக்ட் பண்ணி வந்துடும். அந்த மூலையில் பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பாத்ரூம் தண்ணி வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா அதில் தள்ளி இருக்கு பாருங்கள். அதெல்லாம் வந்து அந்த கேப்பு ஒரு வெண்டிலேட்டர் இருக்குல்ல, அந்த வெண்டிலேட்டர் கேப்பில் வந்து பைப் இறங்கும்.